இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்பாட்டிஃபை சர்ச் எடிட்டர் நீங்கள் எப்படி உங்கள் வீடியோக்கு யூஸ் பண்ணுற சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் லிங்க் தான். அப்புறம் அலைட்மோஷன் ஆப். இதோட ப்ரீசெட் லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைலுக்குள்ள போனீங்க அப்படின்னா ப்ராட்காஸ்ட் சேனல் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ப்ரீசெட் லிங்க் ஆர் எக்ஸ்எம்எல் லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுமே இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தையுமே ஒரு குரூப் கொடுத்துருப்பேன். அந்த குரூப் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப் கொடுத்துட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுமே ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பேன். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி காஃபி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ டைம்ல ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருக்கீங்களோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு கீழே 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிரும். இப்போ மறுக்க ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் லேயருக்கு மேலே வந்து இம்போர்ட் ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா கீழே வந்து வந்துடும். அந்த குரூப் லேயருக்கு கீழே வந்துட்டதுக்கு அப்புறம் இப்போ அதோட லென்த்தை பார்த்தீங்கன்னா அந்த குரூப் லேயர் முடிகிற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மறுக்க அந்த குரூப் லேயருக்குள்ள போனீங்கன்னா இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். சேம் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண அதே ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை டெலிட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்களே ஒரு ஸ்கிரீன்ஷாட் அதே ஸ்கிரீன்ஷாட்டை மறுக்க இம்போர்ட் பண்ணி மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ள போயிட்டு உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இதுலேயே வந்து எஃபெக்ட் அப்ளை ஆயிரும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கீழே இழுத்தீங்க அப்படின்னா அந்த குரூப் லேயருக்கு கீழே வந்ததையுமே இந்த மாதிரி ஒரு டக்கரான அனிமேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும்.